மார்க் நல்லா இருந்தால் ஸ்மைல் பண்ணுறீங்க, மார்க் ஒரு வேளை குறைஞ்சிச்சுன்னா அவங்க வந்து அடிக்கிறீங்க. இதைத்தான் நான் தப்புன்னு சொல்கிறேன். அதாவது மார்க் நல்லா இருந்தால் லவ், மார்க் ஒரு வேளை கம்மியாக போச்சுன்னா பனிஷ். இப்படி தான் செயல்படுறாங்க. இப்படிப்பட்ட பெற்றோர்களை வந்து என்ன சொல்லலாம்னா, அவங்க வந்து ஒரு அடிமைகள் என்று சொல்லலாம். அடிமைகள்னா மார்க்கை வச்சு அவங்களுடைய செயல் வந்து வெளிப்படுது. அதாவது மார்க் வந்து 100 மார்க் இருந்தால் அவனை லவ் பண்ணுறது, அதே இது 0 மார்க் இருந்தால் அவனை வந்து பனிஷ் பண்ணுறது. இது வந்து ஒரு அடிமை. என்னன்னா மார்க்கை வச்சு தன்னுடைய செயலை வந்து வெளிப்படுத்துறாங்க. அதாவது மார்க்கோட தன்னுடைய செயலை வந்து அட்டாச் பண்ணிடுறாங்க, தன்னுடைய எமோஷனை மார்க்கோட அட்டாச் பண்ணிடுறாங்க. மார்க் ஒரு வேளை இருந்தால் அவங்களுடைய எமோஷன் வந்து இப்படி இருக்கும், மார்க் ஒரு வேளை நல்லா இருந்தால் அவங்க எமோஷன் வந்து நல்லா ஸ்மைலாக இருக்கும். ஸோ மார்க்கோட தன்னுடைய செயலை வந்து என்ன செய்றாங்க, இதைத்தான் நான் அடிமைன்னு சொல்கிறேன், இதைத்தான் நான் தப்புன்னு சொல்கிறேன். அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், என் பிள்ளை வந்து நல்ல மார்க் எடுக்கணும், நான் என்ன பண்ணேன்? என் பிள்ளை வந்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும், என் பிள்ளை வந்து டாப் லெவலில் போகணும், என் பிள்ளை வந்து டாப் லெவலில் போய் உட்காரணும், நான் விரும்புகிறேன், என்ன பண்ணணும் என்று கேட்கக்கூடிய பெற்றோர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, முதலாவது உங்கள் பிள்ளைகள் வந்து